ஹாய் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஹோப் யூ வெல்டா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் தேங் வந்து ஜங்கோக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ஜங்கோக்கு பாஸ்டில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் ஏதோ பண்ணியிருப்பார். சுகா தான் ஜேகே விட்டு போய் கூட்டிகிட்டு போயிருப்பார். லாஸ்ட்டாக நம்ம சுகா சொல்லி ஜேகே வந்து தேங்கை பார்க்குறதுக்கு வந்து கிளம்பியிருப்பார். ஸோ நம்ம அதோடு முடிச்சோண்டா. ஸோ இந்த பாட்டெலாம் என்ன நடக்குதுன்னு வாங்கடா பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் சார், என்ன போகும் சார்? தேக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது சார். என்ன சொல்கிற? எங்கே? ஆமாம். டே, நீ இருக்கியா இல்லை வீட்டுக்கு போறியா சார்? போறியா சார்? நான் வீட்டுக்கே போகிறேன் சார். சரி, நீ போகும், நீ கொண்டு போய்ட்டு விட்டுட்டு வா. ஓகே சார். இல்லைடா, நானே போய்க்கிறேன். இல்லட்டே, வேணா போகும், நீ போ, நான் போகிறேன். சொன்னால் கேட்க மாட்டேன். சரி, எதுனா கால் பண்ணு. சரிடா அப்படின்ட்டு டே ஸ்கூலில் இருந்து ஒரு 11 போல் கிளம்பிடுறாரு. டேக்கு சுத்தமாக முடியலை. இருந்தாலும் மெதுவாக நடந்து போகிறாரு. அண்ணா, ஜேகே வந்தாரா அண்ணா? இல்லைப்பா. சரிண்ணா. எங்கே போனார்? 1 வீக்காக காணோம். எனக்கும் ரொம்ப பார்க்கணும் போல் இருக்குது. ப்ளீஸ் சரி, இன்றைக்கி வாங்க. நீங்கள் வராமல் நான் போக மாட்டேன். ப்ளீஸ் காட், எப்படியாவது வர வச்சுருங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அந்த இடத்துல நின்றுட்டே இருக்காரா. அவரால் சுத்தமாக முடியலை. டைம் 12 ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் 2, 6 அப்படின்னு டைம் ஆகிட்டே இருக்க. ஈவினிங் 6 ஆனதும் செக்யூரிட்டியும் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. தேவங்க அங்கேருந்து போக மனசே இல்லை. என்ன பண்ணுறது? டைம் வேறு ஆயிடுச்சு. அதெல்லாம் வலிக்குது. போமா? டே, நீ என்ன யோசிக்கிறா? அவர் வராமல் நீ போகக்கூடாது. நான் போக மாட்டேன். அவர் வராமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நல்லா மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க நிற்கிறதுக்கும் இடம் இல்லை. ஸோ அங்கேயே நின்றுட்டுருக்காரு. முடியலாம். கல்லாம் இருக்குது. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே தேங்க்கு சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு. அவர் விஷன் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக பிளர் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒரு காரோட ஃப்ளாஷ் தேங்கோட கண்ணிலையே படுது. அதோடு அவர் ஃபுல்லாக பிளாங்க் அவுட் ஆகிட்டார். யாரா இந்த மலையில் நிற்கிறது? காட் ப்ளீஸ், அது தேடு மட்டும். தேயம் என்னடா ஆச்சு? தேயம் இங்கே பாரு. தேயம், ஐயோ எவ்வளோ நேரம் மலையில் நின்றாலும் தெரியலையே. தேயம் இங்கே பாரு. தேயம், ஐயோ என்ன ஆச்சு எனக்கு? ஏன் இப்படி பண்ணுறான் இவன்? ஐயோ தேயம் பாரு. தேயம் பயம் காட்டாத தேயம், ப்ளீஸ்டா அப்படின்னு ரொம்ப பதறாரு. ஜெகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. தேவங்களோட சீக்ஸில் தட்டி எழுப்ப பார்க்குறாரு. பட் நோ ரெஸ்பான்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தேவங்க அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. அவர் ரூமில் கொண்டு போய்ட்டு படுக்க வைக்கிறாரு. ஓய், என்ன இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? கடவுளே, ஏன் இவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கிறான்? இவனால் என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடணும். இப்படி இருக்கட்டே. நான் உன்னை டச் பண்ணுறது சரியில்லட்டே. யாருங்க சார்? இவனுக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுங்க. ஓகே சார். ஹலோ டாக்டர், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க டாக்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஜேகேக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலை. ரூமில் அங்கேயும் எங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. தேவாங்க இன்னும் எழும்பவே இல்லைன்னு. கொஞ்சம் நேரத்தில் டாக்டரும் வந்துடுறாங்க. ஜேகே, இவர் உங்களுக்கு யார்? அது ஓகே. அவர் 2 டேஸாக ஃபீவர் இருந்திருக்கு. சாப்பிடவும் இல்லை. ஜேகே, ஐ திங்க் அவர் என்னடா பண்ணி வச்சுருக்க? இப்போ மட்டும் நான் வரலன்னா என்ன நடந்திருக்கும்? ஏன்டா அப்படி பண்ணுற? அந்த நேரத்தில் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு டேட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஜேகே பேசிகிட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது.
ஜேகே அப்படியே டேட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டே தேவை பார்த்த மாதிரி பெட்டில் ஹெட்டை வச்சு அப்படியே தூங்கிட்டாரு. அச்சோ, எவ்வளோ க்யூட்டாக தூங்குது பாருங்க குட்டி. டே டே எலுமிடியா டே, இப்போ எப்படி இருக்கு? அச்சோ சாரி, உங்களையும் எழுப்பிட்டேனா? நீங்கள் தூங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டே எலும்ப பார்க்குறாரு. ஜேகே டேட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, எங்கே போகிற? வீட்டுக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் மதர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ ஓகே அப்படின்ட்டு டேயும் ரிட்டர்ன் படுத்துக்கிறாரு. டே, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? ஏன் நான் ஏன் பயப்படணும்? ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தண்ட வீட்டில், அதுவும் மாஃபியாட வீட்டில் எந்த தைரியத்தில் ஸ்டே பண்ண சாதாரணமாக ஓகே சொல்கிற? எல்லாம் எங்கங்கிற தைரியம்தான். சரிதான், அதெல்லாம் விடு. ஆமாம், ஏன்டா இவ்வளோ நேரம் கேட்ட நீண்ட? அதுவும் 2 டேஸாக சாப்பிடாம வேற இருந்திருக்க. என்ன பிரச்சனை உனக்கு தே? அச்சோ, உண்மையான டேவல் மாதிரி தெரியுது. என்ன முணுமுணுப்பு? அது அது சொல்லிட்டே உன்னை தான் கேட்குறேன். என்ன சும்மா சொல்லிட்டேனா? என்ன சொல்ல? என்னத்த சொல்ல? 1 வீக்காக எங்கே போனீங்க? எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? எவ்ரிடே வந்து பார்ப்பேன், வந்துட்டீங்களான்ட்டு. எங்கே போனீங்க? உங்களை பார்க்காம எனக்கு ஸ்கூல் போக கூட பிடிக்கல. என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே பிடிக்கல. சாப்பிட பிடிக்கல, ஸ்கூல் போக பிடிக்கல, யாருக்கிட்டையும் பேசக்கூட பிடிக்கல. எங்கேயாச்சும் போயிடுவோமான்னு இருந்துச்சு. நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு குழந்த மாதிரி அழுகுறாரு. ஜேகேக்கு தே அழுகிறத பார்த்ததும் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. தே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சாரி, இனி இப்படி பண்ண மாட்டேன், அழுவாத சரியா? அழுவாதடா, நான் இப்படி பண்ண மாட்டேன், சாரி அப்படின்னு டே காம் பண்ணுறாரு. சரி, அழுதது போதும், சும்மாவே உடம்பு வீக்காக தான் இருக்குது, அழுவாத அப்படின்னு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, இதை சாப்பிடு. வேணாம். இப்போ அதை சாப்பிடு, நாளைக்கு நல்ல ஃபுட்டாக செஞ்சு தர சொல்கிறேன். அதை சாப்பிடு. சாரி அப்படின்ட்டு டேயும் சாப்பிட்றாரு. சரி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு வரேன். அண்ட் நாளைக்கு ஸ்கூல் போகாத, பிரின்சிபல்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே மிஸ்டர் புருஷா. டே இந்த வேர்டை சொல்லி முட்டிக்கிறதுக்குள்ளே ஜேகே ஓடியே போயிடுறாரு. என்ன கேட்காம போயிட்டாரு. ஐயோ, இவன் வேற அந்த ஒரு வேர்டை சொல்லியே நீ சாவடிக்கிறானே. ஜேகே, உனக்கு ப்ளஷ் ஆகலாம் தெரியுமாடா? ஐயோ, இதுக்கு நான் வெக்கப்படுறதா துக்கப்படுறதானே தெரியலையே அப்படின்னே ஜேகே போகிறாரு. கொஞ்சம் நேரத்தில் ஜேகேயும் படுக்க வந்துடுறாரு. அச்சோ, பார்கவா என்ன க்யூட்டாக தூங்குறடா அப்படின்ட்டு டே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ டே தூக்கத்தில் ஜேகே ஹக் பண்ண மாதிரி ஜஸ்ட்டில் ஹெட்டை வச்சு படுத்துக்கிறாரு. ஐயோ, கொல்லுறான்னு அப்படின்ட்டு ஜேகேயுமே ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறாரு. என்னாச்சு அவருக்கு? ஜேகே ஆமாம், நீயும் போனா நான் என்னம்மா பண்ணுவேன்? இல்லைம்மா, நான் பண்ண மாட்டேன். நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேம்மா. என் லைஃப்பில் நான் தனியாக தாம்மா இருப்பேன். அம்மா போதம்மா. அம்மா போதம்மா. அம்மா போதம்மா. அம்மா நான் தனியாக தாம்மா இருப்பேன். போதம்மா, நான் யாரும் வேணாம்மா, எனக்கு யாரும் வேணாம்மா. அம்மா போதம்மா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஜேகேக்கு பாஸ்ட் விஷன் எல்லாம் ட்ரீமில் வரவும் ரொம்ப சஃபர் ஆகுறாரு. அவருக்கு ப்ரீத் பண்ண கூட கஷ்டமாக இருக்கு. அப்போ தேதான், ஜேகே
ஜேகே ஒன்றும் இல்லை ஜேகே நான் இருக்கேன் ஜேகே இங்கே பாருங்கள் ஜேகே ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் இங்கே பாருங்கள் ஜேகே இங்கே பாருங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லி ஹெட்டை பேட் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே நான் இருக்கேன் ஜேகே இங்கே பாருங்கள் ஜேகே ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் ஓகே இங்கே பாருங்கள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துலையே ஜேகேயும் அப்படியே கண்ணை மூடி நல்லா தூங்கிடுறாரு, எந்த ட்ரீம்ஸும் இல்லாமல். இதை பார்த்து தேயுமே தூங்கிடுறாரு. தேயும் தூங்கின கொஞ்ச நேரத்தில் ஜேகே டியரி ஐஸோட டேயை பார்க்குறாரு. இந்த 20 இயர்ஸில் உனக்கு நான் இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் தே. உன் லைஃப்பில் நான் வந்தது எப்படின்லாம் எனக்கு தெரியலை, பட் என் லைஃப்பில் நீ வந்தது எனக்கு வரோம் தே. எதுக்காகவும் இந்த வரத்தை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவ்வளோ ஒரு லவ்வோட ஜேகே பார்க்குறாரு. தேவாங் தூக்கத்தில் ஜேகே ஹக் பண்ணுறாரு, ஜேகேயும் டேயை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே 2 பேரும் தூங்குறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. அச்சோ இந்த பன்னி மாஃபியாவா இவன் எவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்கு பாரு. சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம், அப்போ தான் எல்லாத்தையும் காட்ட முடியும் அப்படின்னு ஜேகே தூங்குறத பிக் எடுக்கிறாரு. ஏய் என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லையே. ஏய் சில்வண்டு, நான் ஒன்றும் சில்வண்டு இல்லை ஜேகே. பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டே மேலே ஓவர் ஆகுறாரு. எங்க இப்போ சொல்ல பார்ப்போம். அது 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 அப்படின்னு டே திருன்னு முழிக்கிறாரு. பிகாஸ் நம்ம ஜேகே டேயா ஐ டு ஐ பார்த்துட்ருக்காரு. 2 பேரும் சுற்றி என்ன நடக்குதுங்கிறதையே மறந்துட்டு தனியே வேர்ல்டில் இருக்காங்க. ஜேகே தன்னையே மறந்து தேய கிஸ் பண்ண போகிறாரு. அப்புறம் சடனாக ரியலைஸ் ஆன மாதிரி என்னடா ஜேகே பண்ண போகிறா கிட்டவில்லே அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகு அப்படின்ட்டு ஜேகே எழுந்து போயிடுறாரு. இவ்வளோ தானா? நானும் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேனே. ஹலோ சார் கேட்டுச்சு. அது அது ஒன்றும் இல்லையே, நான் ஃப்ரெஷ் ஆக போகிறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. அப்புறம் 2 பேரும் டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. டே இப்போது உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ ஓகே பாருங்கள், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். பார்த்தாலே தெரியுது. சரி உனக்கு எங்கேயாவது போகணுமா? ஏன் நீங்கள் ஒர்க்கு போகலையா? இல்லை. அது எப்படி நீங்கள் லீவ் போட முடியும்? டேய் நான் மாஃபியாடா, வேணும்னா போவேன் இல்லைன்னா வீட்டில் தூங்குவேன். ஓ ஆமாம்ல, சாரி மறந்துட்டேன். நானும் அப்போலேருந்து பார்த்துட்டு தான்டா இருக்கேன். என்னை ஒரு ஆளாகவே பார்க்க மாட்டேன்ற நீ. வாங்கத்தான். சரி எங்கே போகணும் கேட்டிங்கள? சரி எங்கே போகணுன்னு சொல்லு, கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே போகலாம்? ஐ ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் பிளேஸ், பட் டிஸ்னிலேண்ட். டிஸ்னிலேண்டா? டிஸ்னிலேண்டுக்கு போனது இல்லையா? இல்லையே. எல்லோரும் அவங்க ஃபேமிலி கூட போவாங்க, என்னை கூட்டிகிட்டு போகத்தான் அப்படி ஒன்றும் என் கூட யாரும் இல்லைல்ல, அதுதான் எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாரு. ஜேகேக்கு அந்த பெண் நல்லாவே புரியுது. யார் சொன்னா யாரும் இல்லைன்னு? நான் இருக்கேன்ல, இனி எங்கே போகணுன்னாலும் சொல்லு, இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போகணுன்னாலும் சொல்லி நான் கூப்பிட்டு போகிறேன். அப்போது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? யார் சொன்னா? அதெல்லாம் தெரியாது. சரி டைம் ஆச்சு, ரெடியாக போகலாம் அப்படின்ட்டு ஜேகே விட்டா போதுன்ட்டு கிளம்புறாரு. டேய் நில்லுடா ஜேகே அப்படின்ட்டு கத்துறாரு. அப்படியே மேன்ஷனே ஒரு நிமிஷம் அமைதியாகிருச்சு. எல்லாம் அப்படியே ஷாக்கில் பேனை பார்த்துட்ருக்காங்க. ஜேகே ஒரு செகண்ட் நின்று தேங்காய் திரும்பி பார்க்குறாரு. என்ன நடக்க போகுதோன்னு எல்லாம் ரொம்ப பயந்து பார்த்துட்ருக்காங்க.
முடியாது போடா அப்படின்னு ஜேகே ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறாரு. தேவங்க ஏய் பன்னி நில்லுங்கிறல்ல அப்படின்னு செல்லமாக கத்திட்டு போகிறாரு. மேன்ஷனில் எல்லோரும் ஷாக் ஆகி ஏதோ காட்டில் இருக்க சிங்கம் வீட்டுக்கு வந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போது இங்கே என்ன நடந்துச்சு? மாஸ்டரை அந்த பையன் பேர் சொல்லி கூப்பிட்டானா? ஏன் அதில் மாஸ்டர் சிரிச்சாரு. அந்த அந்த வாயிலிருந்து சிரிப்பு வந்துச்சு. நான் இங்கே 10 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் சிரிக்கிறத பார்க்குறேன். ஐயோ அம்மா எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏய் ஐயோ போயிட்டாளா அப்படின்னு அங்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகேயும் டேயும் டிஸ்னிலேண்ட் ரைஸ் ஆகிட்டாங்க. இந்த பிளேஸில் இருக்க எல்லா ரைடுக்கும் டிக்கெட் இருக்கு. ஸோ போயிட்டு என்ஜாய் பண்ணு. ஏது போயிட்டு வரவா? அப்புறம் என்ன நானும் வரவா? பின்ன இல்லையா? காமெடி பண்ணாத. யார் காமெடி பண்ணுறா? வாங்க அப்படின்ட்டு ஜேகே தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. எல்லாரும் ஜேகேவை பார்த்து பயந்து வழி விட்டுட்ருக்காங்க. ஐயோ ஜேகே உனக்கு இந்த அவமானம் தேவையா? மூடிட்டு இந்த சில்வண்டு கூட வீட்டிலையே இருந்துருக்கலாம். பார்க்குறான் பாரு. ஐயோ பாரு பார்க்குறான். ஐயோ இவ வேற என்னடி திருக்கி பார்க்குற? ஐயோ பார்க்குறோம் எல்லாத்தையும் கண் எடுத்து போட்டு தள்ளணும் போலையே இருக்கே. என்ன எம்பாரஸ்மெண்ட்டா? நாளைக்கே கட்ட எழுத்தில் வரும். சவுத் கொரியாவோட மாஃபியா கிங் டிஸ்னிலேண்டில் ரைடுக்கு போனாருன்னு வெக்க கேடு. ஷூ டே விட்டுட்டே முடியாது. வரணும்னா வரணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு பிடிச்ச பொடியில் ரைடுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ எல்லாத்தையும் நம்ம அதட்டினா இவன் நம்மளையே அதட்டுறானே. கொஞ்ச நேரத்தில் சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா டிஸ்னிலேண்டே அமைதியாக இருக்கு. ஒருத்தன் சத்தம் இல்லை. எல்லோரும் ரைடர் எல்லாம் கிளம்பிட்டாங்க. யாருமே இல்லை. எல்லோரும் இப்போ கேட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க. புரியுது இது ஜேகேட வேலை தானே. இரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெயிட் பண்ணுங்க வரேன். எங்கடா போகிற? வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போகிறதில்ல. ஓகே ஓகே என்னையவே மிரட்டுறானே. இன்னும் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கானோ. என்னடா பார்த்துட்ருக்கீங்க? சீக்கிரம்டா எல்லாத்தையும் வரட்டுங்கடா. ஓகே சார். ஐயோ இங்கே அனௌன்ஸ்மெண்ட் ரூமில் போயிட்டு ஹலோ செக் 1 1 2 எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இன்றைக்கி டிஸ்னிலேண்டுக்கு வர எல்லாருக்கும் டிக்கெட் ஃப்ரீ. அண்ட் உங்களோட டிக்கெட் எல்லாத்துக்கும் இந்த சவுத் கொரியாவோட நம்பர் 1 மாஃபியா கிங் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜியோன் ஜங்குக் பே பண்ண போகிறாரு. ஸோ இன்றைக்கி ஜியோன் ஜங்குக்கிட்ட ட்ரீட் தான். எல்லோரும் ஃப்ரீயாக ரைடை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஜேகேக்கு தேவங்க விளங்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. சொன்னது தான் போதும். போனவங்களை விட டபுளாக எல்லோரும் திருப்பி வராங்க. ஜேகேக்கு இதை பார்த்து செம்ம ஷாக்கா. எதை நான் எப்படா சொன்னேன்? ஐயோ இத்தனை வருஷமாக சேர்த்து வச்சது எல்லாத்தையும் ஒரே நாளில் காலி பண்ணிடுவான் போலையே. ஐயோ ஏய் அடிச்சிக்காம இறங்கடா. போலாம். நான் எல்லாத்தையும் வெளியே அனுப்புனேன்னு தானே நீ இப்படி பண்ணின? புரிஞ்சா சரி. நான் ஒரு மாஃபியாடா. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ வாங்க. ஏன்னா இவன் ஜேகே அவ்வளோதான் இப்போ. பார்த்து ஐயோ கடவுளே, நம்பர் 1 மாஃபியா கிங்க ஹைட்டுக்கு பயமா? மெதுவா த்ரோ பண்ணுங்க. ஐயோ கடவுளே, வெளியில் தெரிஞ்சால் வெக்க கேடு. அது யார் சொன்னா நான் ஹைட்டுக்கு பயம்னு? ஹைட்டுக்கெல்லாம் பயம் இல்லையே, இந்த ரைடுக்கு தான் பயம்.
ஷிபால் வாயை கொடுத்த மாட்டேங்கிட்டேடா ஜேகே. சனி எங்கேயும் இல்லை, வாயில் தான் தாண்டவம் ஆடுது. ரெண்டும் ஒன்று தான். வாங்க வாங்க நெக்ஸ்ட் ரைடுக்கு போகலாம். எது நெக்ஸ்ட் ரைடா? ஆமாம் அப்படின்ட்டு இழுத்துட்டு ஓடுறாரு. இந்த டே ஃபுல்லாக ஜேகேவும் டே கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஜேகே எல்லா ரைடுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு பேண்டெல்லாம் வேர் பண்ணி பிக் எடுத்து இனி இல்லைன்னு ஆக்கிடுறாரு. லன்ச் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. தேவங்க கார்லேயே தூங்கிடுறாரு. ஜேகே தான் தேவங்க பெட்டில் தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாரு. ஜேகேயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பக்கத்தில் படுக்கிறாரு. உனக்கு தெரியாது இன்றைக்கி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு. எவ்வளோதாங்கிறத விட இன்றைக்கி தான் நான் லைஃப்பில் உண்மையாகவே ஹாப்பியாக இருந்தேன். மேபி உண்மையான நீ சொன்ன ஜேகே இதுதான் போல். இன்றைக்கி நீயும் நானும் அந்த ஹைட்டில் இருக்கும்போது பயத்தில் சின்ன பையன் மாதிரி கட்டி பிடிச்ச அந்த ஜேகேயும் அவனுக்கு எல்லாமே நீதான், மொத்த உலகமுமே நீந்தாங்கிற மாதிரி தாங்கி பிடிச்ச நீயும் 2 பேரும் இருந்த அந்த டைம், அந்த செகண்ட் அப்படியே லைஃப் ஸ்டாப் ஆகிடாதான்னு ரொம்ப ஏக்கமாக இருக்குட்டே. எதுவுமே வேணாம், நீயும் நானும் மட்டும் தனியாக ஒரு உலகத்தில் எனக்கு ஒரு லைஃப் ரொம்ப ஆசையாக இருக்குதே. அதே மாதிரி ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஒட்டு மொத்தமாக இவ்வளோ சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு எங்கே போயிடுவியோன்னு. ஆனால் எனக்கு இந்த சந்தோஷம் தினம் வேணும்னு பேராசையாக இருக்குடா. என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை. பட் அவங்க சொன்ன மாதிரி இப்போது இந்த செகண்ட் நீ என்கிட்ட இருக்க, அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜேகே அவரோட டீயர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ஜேகே தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. சரி நான் போகிறேன். என்ன இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆகும். ஸோ நீ அப்படியே என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்துடு, 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனவர் ஜேகே என்னடா வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ சைட் போயிட்டு இங்கே வாங்க டேட்டேல ஜேகே அப்படின்னு ஜேகேட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஜேகே எதுவுமே சொல்லலை. போகிற டேயா அவ்வளோ லவ்வோட தன்னோட ஒட்டுமொத்த உலகமுமே தான். இனி எல்லாமே அவனுக்காக தான். தனக்கான மொத்த சந்தோஷமும் அவன் தாங்கிறத ரியலைஸ் பண்ண மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே லவ் டேட்டே இதை உன்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு உன்னோட ஐஸை நேராக பார்த்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன்ட்டே, கொஞ்சம் வெயிட் பண்ணு எனக்காக, லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டே ஒரு பெரிய ஸ்மைலோடு பார்க்குறாரு. தேங்கும் டர்ன் பண்ணி ஜேகேயை பார்த்து விங்க் பண்ணிவிட்டு பாய்னு ஹேண்ட் காட்டுறாரு. அப்போ ஒரு பெரிய சத்தம் ஜேகே கண்ணு முன்னாடியே. ஜேகே 2 செகண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அரைஞ்சு போயிட்டு பார்க்குறாரு. ஒரு 2 மினிட்ஸில் அங்கே ஒரு பெரிய கூட்டமே கூடிடுது. ஜேகே ஓடி போயிட்டு பார்க்குறாரு. உடம்பு ஃபுல்லாக ப்ளட்டோட. அந்த கூட்டத்துலேயும் ஜேகேயை தேடி வச்ச கண்ணு வாங்காமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஜேகே எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு
டே பாருடா இங்கே. டே பாருடா. தேயோங் பாரு தேயோங் பாரு தேயோங் பாருடா. தேயோங் பாரு தேயோங் இப்படி பண்ணாது தேயோங். டே பயங்கட்டமா பாருடா. தேயோங் பாருடா. டே பால்கோவா இங்கே பாருடா. டே பால்கோவா பாரு பால்கோவா இங்கே. என்ன கூப்பிட்டீங்க? பால்கோவா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னடா தேவம் கொஞ்சம் பொறுத்துக்கடா. ப்ளீஸ்டா கொஞ்சம்டா கொஞ்சம் பொறுத்துக்கோ. நம்ம இப்போ போயிடலாம் தேவம், சரியா? ப்ளீஸ்டா அப்படின்னு மடியில் வச்சு ஹக் பண்ண மாதிரி தேவங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஐஸில் இருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. மெதுவாக ஜேகேட ஃபேஸை ஹேண்டில் வச்சு சாரி ஜேகே, உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ பாதியிலேயே நானும் போகிறேன். தேவம் அதெல்லாம் இல்லை. நீ எங்கேயும் போக மாட்டே தேவம். நீ எங்கடா போகிற? அதெல்லாம் இல்லைடா. நீ எங்கேயும் போக மாட்டேன். நீ போக மாட்டேன். இங்கே பாரு என்னை பாருடா. பாரு தேவம் பாரு. எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். இங்கே பாரு நீ ஓகே ஆகிருவ. நீ நல்லா இருப்ப. ஓகே, நீ எதுவும் ஆகிட மாட்டேன். எனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எதுவுமே ஆகாது. நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்லும்போது ஜேகேட ஃபேஸை கிட்ட இழுத்து அவரோட ஃபோர்ஹெட்டோட ஜேகேட ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணி ஹாப்பியாக இருங்க. நான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லாமல் போனாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஹரி உங்கள் கூடையே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜேகேட ஐஸை பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு என்னை பாருடா. இங்கே பாரு தேவம் என்னை பாரு தேவம். இங்கே பாரு தேவம் இங்கே பாரு ஜேகே லவ் டேடா. உனக்கு கேக்குதா? நான் உன்னை லவ் பண்றேன். நீ எனக்கு வேணும் தேவம். பாகவா இப்படி என் லைஃப்ல வந்துட்டு பாதியில போயிடாதுடா. பாரு தேவம் ப்ளீஸ் தேவம், நான் உன்னை லவ் பண்றேன் தேவம். இதை தானே கேட்கணும்னு சொல்லுவேன். எப்பயும் சொல்லுன்னு சொல்லுவேன்ல. இப்போ சொல்றேன்டா, நான் உன்னை லவ் பண்றேன் தேவம். பாரு தேவம் பாரு தேவம். ஹே தி, நீ நியூஸ் கேட்டியா? சவுத் கொரியாவோட நம்பர் 1 மாஃபியா நம்ம ஜங்காக் அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு எங்கே போனார்னே தெரியலையா. ஆளே காணாமா. அவர் காணாமல் போயிட்டு ஐ திங்க் 1 வீக்லன்னு நினைக்கிறேன். ஜாக்சன் மாஃபியாவோட அப்பா இருக்கார்ல, அவரோட உடம்ப ஹேண்ட் ரிவரில் ஒரு பாக்ஸில் துண்டாக கட் பண்ணி கண்டுபிடிச்சாங்களாண்டி. அதுவும் அவர் தானே ஃபைன் பண்ணுறதுக்கே 1 வீக் எடுத்துச்சான். ஆமாம், நானும் பார்த்தேன். ஜங்குக் இல்லைனதும் மற்ற மாஃபியாலாம் ஒரு பிளேஸு வர்றதுக்கு காம்படிஷன் அதிகம்னு சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணி என்ன பண்ண, அவர் ஜஸ்ட் இல்லை அவ்வளோதான். பட் அவரோட ஒர்க்கெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கேயாவது இருக்கணும், அவ்வளோதான்.